எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாத. ஏய் ஆஃப் பண்றாத. சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனமுண்டு என்ற இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ரொம்ப நாள் ஆசை மச்சான் படத்தில் வர மாதிரி தம் அடிக்கணும்ன்ட்டு. என்ன நெஞ்சதான் லைட்டாக வலிக்குது. ஏதோ பண்ணு. மச்சான் மச்சான் அங்கே பாடுறா. மச்சான் அங்கே பாடுறா. என்னடா அவ முட்டையில் ஊசிடா செம்மையாக இருக்கால. உமால ஏய் இதை பாடுறா. இதோ மச்சான். உங்ககிட்ட இருக்கிற கதையை 5 நிமிஷத்தில் படமாக பண்ணி எங்களுக்கு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபிலிமை ஆடியன்ஸோடு சேர்ந்து தேட்டரில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இது. மச்சான் நம்ம பண்ணலாம்டா. பண்ணலாம்டா. ஆனால் 4 நிமிஷத்துக்கு என்ன கதை பண்ணுறது மச்சான்? இப்போ ஒரு கதை உனக்கு சொல்லவா? ஆரம்பிக்கலாங்களா? ஏய் சி சொல்லு. ஏய் இருறா, அப்போ தான் ஒரு ஃப்ளோவில் சொல்ல வரும். ஓப்பன் பண்ணா சங்கர் படத்தில் வர மாரி பிரம்மாண்டமாக ஒரு குப்பமேடை காட்டுறோம். இந்த குப்பமேட்டில் 2 சின்ன பசங்க ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவனுங்க வாழ்வாதாரமே குப்பையில் கிடைக்கிற பொருட்களை நம்பி தான் இருக்கு. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது அதில் ஒருத்தனுக்கு மட்டும் கீழே கிடந்து ஒரு ஃபோன் கிடைக்குது. அவன் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக போய் உட்காடுறான். உட்காந்து அந்த ஃபோனில் என்ன தான் இருக்குன்ட்டு பார்க்குறான். அப்படி பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த ஃபோனு ஃபுல்லாக பிட்டு படமாக இருக்குது. அந்த ஃபோன் மட்டும் என்கிட்ட கிடச்சிதுன்னு வச்சுக்கேன். ஏன்டா? பேலன்ஸ் இல்லை மச்சான், அதான். அதை விடுங்கடா, கதைக்குள்ளே போகலாம். அப்படியே அவன் அந்த பிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யாராவது வராங்களான்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். அப்படி அந்த இடத்துல யாரும் வரலன்னு தெரிஞ்சவன அவன் அந்த படத்தை இன்னும் ஆழமாக பார்க்குறான். அப்படி அவன் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மொபைல் ஃபோனை தட்டி தட்டி பார்க்குறான். எதுவும் வரலன்னு தெரிஞ்சவன அந்த ஃபோனை அப்படியே தூக்கி போட்டுட்டு அவன் கிளம்பி போயிடும். அந்த பையன் அப்புறமா ஒரு தெரு வழியாக நடந்து போய்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு சத்தம். என்னன்னு திரும்பி பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு வாழை வச்சு விளையாண்டுட்டு இருக்கு. அந்த பையன் அந்த பொண்ணை அப்படியே பார்த்துக்கிட்டே இப்போ அந்த பையனுக்கு என்ன தோணும்? அந்த பாலை எப்படி ஸ்கெட்ச் பண்ணலான்னு தோணும். நீ சாரி ப்ரோ, தெரில. நீ அந்த மொபைலில் பார்த்தான்ல, அதான் ஞாபகம் வரும். அதே தான். ஆமாம், எதனால் அந்த 2 சின்ன பசங்க? இப்போ உனக்கு தெரியும் இது பண்ணால் கரெக்டு, இது பண்ணால் தப்புன்ட்டு. இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஹீரோ நடு ரோட்டில் போட்டு 4 பேரை வெட்டுறான். அதை பார்த்துட்டு நீ போய் வெட்டுவியா? அது தப்புன்னு உனக்கு தெரியுதுல. ரொம்ப நாள் ஆசை மச்சான் படத்தில் வர மாதிரி தம் அடிக்கணும்ன்ட்டு. என்ன நெஞ்சதான் லைட்டாக வலிக்குது. இப்போ என்ன சொல்கிறேன்? சினிமாவும் பார்க்கக்கூடாது, விட்டு படமும் பார்க்கக்கூடாது. அப்புறம் நாங்கள் என்ன தான் பண்ணுறது? சினிமாவும் விட்டு படமும் பார்க்க வேண்டாம்னு சொல்ல, நடைமுறைகளை கொண்டு வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். புரியுதா? அவ்வளோதானே, சரி வா போவோம். பேபி இவனுங்க வேற படம் எடுக்க போறேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுறோம் மச்சான், கண்டிப்பாக பண்ணுறோம்.
மச்சான் நம்மளாலாம் இந்த மாதிரி படம் எடுக்க முடியாதாடா? எடுக்கலாம் மச்சான், எந்த முடிவையும் நம்மளால எடுத்துட முடியாதுல்ல. இப்போ பாரு, பப்பை முடிச்சுட்டு வரதுக்கே மணி 2ஆகுது. இதில் எங்கேருந்து முடிவு எடுக்கிறது? நான் சொல்கிறது உனக்கு புரியுதுல? மச்சான், டெசிஷன் ரைட்ஸ் யூ இன் ஹிஸ்ட்ரி. முடிவெடு. சும்மாறா